ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான்சரகல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டான அதுவும் ஈஸியான எக்லெஸ் ராகி சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய குக்கரை வச்சே பண்ண போகிறோம். இதுக்கு பீட்டரும் தேவையில்லை, அவனும் தேவையில்லை. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ஈவினிங் டீ டைம்லேயும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் வச்சு விடலாம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்மளோட வான்சரகல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். நம்ம சுகர் சேர்க்கலை, ஸோ நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கோம். கூடவே 1/4 கப் அளவுக்கு உருக்குன நெய்யும் சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தயிரை. ஸோ தயிரும் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது நம்ம முட்டை சேர்க்காதனால தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்து பண்ணும்போது நம்மளோட கேக் இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு ராகி மாவு, அது கூடவே 3/4 கப் அளவு கோதுமை மாவு, கூடவே 2 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கேக்கில் அங்கங்கே கட்டிகள் தட்டுப்படாது. ஸோ அதனால தான் சலிச்சு சேர்க்குறோம். கண்டிப்பாக சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நம்ம விஸ்க் வச்சு மறுபடியும் ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம மெதுவாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு அல்லது கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை இதே கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஸோ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் டின்னில் நெய் கொஞ்சோன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக ராகி மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குது அப்படின்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலேயும் ஒரு கோட்டிங் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கேக் டின்னில் ஒட்டாமல் அழகாக வெளியே வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கேக் டின் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு சூப்பராக வரும் கேக்கும். இப்போ 2 தடவை டேப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அசிகா சாக்லேட் கொடுத்தாங்க. டைரி மில்க் இதில் கொஞ்சம் வைங்கம்மா, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது தேவையில்லை, ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா பசங்க ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக டைரி மில்க் சாக்லேட்டு அல்லது உங்கள்கிட்ட இருக்க எந்த சாக்லேட்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கேக் டின்னை மெதுவாக உள்ளே வச்சுக்கலாம். ஸோ குக்கர் சுற்றும் அப்படின்ற பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அசிகா தான் சும்மா டக்குன்னு விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. டோட்டலாக 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு டூத் பிக்கை அல்லது நைஃப் விட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 தடவை செக் பண்ணி பார்த்தேன். 3ஆவது தடவை செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா பெர்ஃபெக்டாக வெந்து வந்துருந்துச்சு. ஸோ நல்லா ஆறட்டும்னு குக்கர்லேயும் நான் ஆற விட்டுட்டேன். ஆறினதுக்கப்புறமா குக்கருக்குள்ளேருந்து எடுத்தேன்.
ஸோ அதை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக நம்மளோட கேக் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் ப்ரௌனி சாப்பிட பிடிக்குமோ அவங்களாம் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லா வீட்லேயுமே குழந்தைங்க எனக்கு ப்ரௌனி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ அப்பேற்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்காம நம்ம கையால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், அது போக நம்மளுக்குமே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.